வெல்கம் பேக் டு டிஜிட்டல் விஷன் யூடியூப் சேனல். இந்த பர்டிகுலர் வீடியோவில் உங்களோட கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய போஸ்ட் லிங்க் வந்து கிளிக் பண்ணி எவ்வளோ பேர் உங்கள் வெப்சைட்டு போயிருக்காங்க அப்படின்றத எப்படி நம்ம ட்ராக் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஓனர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட வெப்சைட்டுக்கு வந்து கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைல் மூலமாக கிரியேட் பண்ணிப்பாங்க சரிங்களா. ஸோ உங்களோட பிஸ்னஸ் நேம் டைப் பண்ணிங்களாக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு லோக்கல் பிஸ்னஸ் வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கும் இந்த மாதிரி வியூ ஆகும். இதில் டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்கன்னாக்கும் வெப்சைட் டைரக்ஷன்ஸ் சேவ் கால்ஸ் இந்த மாதிரி பட்டன் இருக்கும். ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கும் இந்த வெப்சைட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி எவ்வளோ பேர் உங்கள் வெப்சைட் போயிருக்காங்க அப்படின்றத இண்டிவிஜுவல் எப்படி ட்ராக் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் டீட்டெயிலாக வீடியோ போட்டிருப்பேன். அதை பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துக்கலாம் சரிங்களா. பட் இந்த பர்டிகுலர் வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கும் இங்கே கீழே ஸ்க்ரால் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே போஸ்ட் போட்டிருப்பீங்களா, ரெகுலராக போஸ்ட் போடுவாங்க ஒரு சில பிஸ்னஸ் ஒன்று ரைட்டிங்களா. மேபி ரெகுலராக போடுவாங்க, சில பேர் வந்து வீக்லி ஒன்ஸ் போடுவாங்க, சில பேர் மந்த்லி ஒன்ஸ் போடுவாங்க. அப்போது இங்கே போஸ்ட் போட்டதில் பார்த்தீங்கன்னாக்கும் இங்கே கீழே வந்து ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க, ஒரு கால் டு ஆக்ஷன் மூலமாக ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் லிங்க்கை கிளிக் பண்ணால் மோஸ்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஓனர் அவங்க வெப்சைட்டுக்கு போகிற மாதிரி தான் டைரக்ட் பண்ணியிருப்பாங்க ரைட்டிங்களா. அப்போது இந்த பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணி எவ்வளோ பேர் உங்கள் வெப்சைட்டு போயிருக்காங்க அப்படின்றத இண்டிவிஜுவலாக ட்ராக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க ரைட்டிங்களா. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கும் இந்த கிளிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஃபால்ட்டாக கூகுள் அனாலிட்டிக்ஸில் வந்து எங்கே சேவ் ஆகும் அப்படின்னா ஆர்கானிக் சர்ச்சில் தான் போய்ட்டு சேவ் ஆகிட்டு இருக்கும் ரைட்டிங்களா. பட் எனக்கு வந்து எக்ஸாக்டாக அந்த பர்டிகுலர் போஸ்ட்டை எவ்வளோ பேர் கிளிக் பண்ணி போயிருக்காங்க அப்படின்றத மட்டும் நான் ட்ராக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்பாங்க ரைட்டிங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு பர்டிகுலர் போஸ்ட்டை வந்து அல்லது நீங்கள் ரெகுலராக போடக்கூடிய போஸ்ட் ஒவ்வொரு போஸ்ட்டையும் எவ்வளோ பேர் கிளிக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம யூடிஎம் பேராமீட்டர் கிரியேட் பண்ணி ஒவ்வொரு போஸ்ட் லிங்க்லையும் நம்ம பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு போஸ்ட்டையும் எவ்வளோ பேர் கிளிக் பண்ணி நம்ம வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்றத கூகுள் அனாலிட்டிக்ஸில் வந்து நம்ம ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஒரு போஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணி எவ்வளோ பேர் வர்றாங்க அப்படின்றத எப்படி லைவாக ட்ராக் பண்ணுறது அப்படின்றத இந்த பர்டிகுலர் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரைட்டிங்களா. அப்போது இந்த யூடிஎம் பேராமீட்டர் வந்து எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சிருக்கணும் ரைட்டிங்களா. ஸோ அதை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து கூகுளோட ஃப்ரீ டூலே ஒன்று இருக்குது, தட் இஸ் கால் தி கூகுள் கேம்பெயின் யூஆர்எல் பில்டர் ரைட்டிங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் லிங்க்கை வந்து இந்த பர்டிகுலர் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த பர்டிகுலர் பேஜுக்கு வந்துடும் ரைட்டிங்களா. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னாக்கும் டிஃபால்ட்டாக ஒரு 4 வேல்யூஸ் வந்து நீங்கள் கம்பல்சரி கொடுத்தாகணும். அதில் வந்து ஒரு சில பேராமீட்டர் பார்த்தீங்கன்னாக்கும் இந்த மாதிரி ஸ்டார் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டார் கொடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கும் மேண்டேட்ரின்னு சொல்லுவாங்க ரைட்டிங்களா. இங்கே கொடுத்துருப்பாங்க வெப்சைட் URL வந்து கொடுத்துட்டு ஸ்டார் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கேம்பெயின் சோர்ஸ்னு கொடுத்து ஸ்டார் கொடுத்துருக்காங்க. மீடியம் கொடுத்துட்டு கேம்பெயின் மீடியம் கொடுத்துட்டு ஸ்டார் கொடுத்துருக்காங்க. கேம்பெயின் நேம் கொடுத்து ஸ்டார் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து மேண்டேட்டரி நீங்கள் டைப் பண்ணக்கூடிய பேராமீட்டர்ஸ் ரைட்டிங்களா. அப்போ இதில் ஃபஸ்ட்டு வெப்சைட் URLன்றது வந்து அந்த போஸ்ட்டோட லிங்க்கை கிளிக் பண்ணால் எந்த பர்டிகுலர் பேஜ் அல்லது எந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு நீங்கள் டைரக்ட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த பர்டிகுலர் பேஜோட அல்லது போஸ்ட்டோட URL டைப் பண்ணிக்கோங்க ரைட்டிங்களா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கேம்பெயின் சோர்ஸ். இந்த கேம்பெயின் சோர்ஸ்னால் என்ன, கேம்பெயின் மீடியம்னா என்னன்றதை என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து நான் போட்டிருப்பேன். நீங்கள் கூகுள் அனாலிட்டிக்ஸ் டியூட்டோரியல் அப்படின்ற அந்த பர்டிகுலர் பிளேலிஸ்ட்டை வந்து என்னோட யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா சோர்ஸ்னால் என்ன, மீடியம்னா என்ன, அதை எப்படி நம்ம செட் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஃபுல் டியூட்டோரியல் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருப்பேன், அதை பாருங்கள் ரைட்டிங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் அதோட லிங்க் நான் கொடுக்குறேன் ரைட்டிங்களா. நெக்ஸ்ட்டு இந்த கேம்பெயின் சோர்ஸ்ன்றது எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் டிராஃபிக் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கூகுளில் தான். ஏன்னா கூகுளில் வந்து யாராவது டிஜிட்டல் விஷன் அப்படின்ற என்னோட பிராண்ட் நேமை டைப் பண்ணாங்கனாக்கும் என்னோட கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைல் வந்து ஷோ ஆகும். அப்போ ஒரு ஆடியன்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் போஸ்ட்டை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா டேரெக்டாக இங்கேருந்து என் வெப்சைட் போகிறாங்க. அப்போது சோர்ஸ்ன்றது ஒரு டிராஃபிக் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கு பேர் தான் சோர்ஸ். அப்போ கூகுள்லேருந்து ஸ்டார்ட் ஆகிறனால நான் அந்த இடத்துல கூகுள் கொடுத்துக்கிறேன் ரைட்டிங்களா. நெக்ஸ்ட் வந்து மீடியம்ன்றது வந்து இது வந்து ஆர்கானிக்காக கீவேர்டை டைப் பண்ணி அதுக்கு வந்து என்னோட கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைல் வந்து ஷோ ஆகிட்டு அங்கே இருக்கக்கூடிய போஸ்ட்டை கிளிக் பண்ணி தான் வராங்க ரைட்டிங்களா. இது வந்து பெய்டு மெத்தட் கிடையாது. அப்போ வந்து இந்த இடத்துல நான் கொடுப்பேன் அப்படின்னா கேம்பெயின் மீடியம் இடத்துல வந்து நான் பெய்டுக்கு பதிலாக ஆர்கானிக் கொடுத்துக்கிறேன். இது எல்லாமே ஸ்மால் கேஸில் தான் கொடுக்கணும், எந்த காரணத்தை கொண்டு கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துறாதீங்க ரைட்டிங்களா. நெக்ஸ்ட் வந்து கேம்பெயின் நேம்ன்றது நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் தான். ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஒரு GMB ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டை கிளிக் பண்ணி என் வெப்சைட்டுக்கு வர்றாங்க. அதனால் இந்த இடத்துல கேம்பெயின் நேம்ன்றது வந்து என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக ஒரு ஷார்ட் நேம் கொடுத்துக்கிறேன். அந்த நேம் பார்த்திங்க அப்படின்னா GBP_post_ அக்டோபர் 07 கொடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் போஸ்ட் வந்து என்றைக்கு நான் போஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அக்டோபர் 7 வந்து போஸ்ட் பண்ணிக்கிறேன்னு வச்சுங்களேன். அப்போ அக்டோபர் 7 போஸ்ட் பண்ண போஸ்ட்டை கிளிக் பண்ணி எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்றத நான் ட்ராக் பண்ணி பார்க்குறதுக்காக ஃபஸ்ட்டு GBPன்றது எதை மீன் பண்ணணும்னா கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலை மீன் பண்ணும். நெக்ஸ்ட்டு போஸ்ட்ன்றது போஸ்ட்டை வந்து மீன் பண்ணும். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸில் பார்த்தீங்கன்னாக்கும் வெப்சைட்டோட அந்த பட்டனை கிளிக் பண்ணி எத்தனை பேர் வந்து என் வெப்சைட் போயிருக்காங்க அப்படின்றத ட்ராக் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல வெப்சைட்னு கொடுத்துருப்பேன். இப்போ வந்து நான் போஸ்ட்டை எத்தனை பேர் கிளிக் பண்ணி என் வெப்சைட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்றத நான் ட்ராக் பண்ணுறதுக்காக போஸ்ட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அந்த போஸ்ட்டோட நேம் கொடுத்துக்கிறேன் ரைட்டிங்களா. ஒன்ஸ் இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக கொடுத்தீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு யூடிஎம் லிங்க் வந்து கிரியேட் ஆகும். இந்த யூடிஎம் லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ரைட்டிங்களா. டிஃபால்ட்டாக காப்பி டு கிளிப்போர்டுன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும். இதை காப்பி பண்ணிட்டு உங்களோட கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் போங்க ரைட்டிங்களா. கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலில் போய்ட்டு நீங்கள் ஆல்ரெடி போஸ்ட் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த போஸ்ட்டில் வந்து எடிட் பண்ணுறதுக்கு வந்து ஜஸ்ட்டு நீங்கள் போட்ட போஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள் ரைட்டிங்களா. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த போஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும். இதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கும் இந்த 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்களாக்கும் எடிட் ஆப்ஷன் வரும். எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்களாக்கும் நீங்கள் போட்ட போஸ்ட்டோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். நீங்கள்
பப்ளிஷ் பண்ண அந்த போஸ்ட்டோட இமேஜ் இருக்கும். நெக்ஸ்ட்டு கால் டு ஆக்ஷன் பட்டன் இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த லிங்க் நான் எடுக்கிறேன் ரைட்டுங்களா. இந்த லிங்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த லிங்க்குக்கு பதிலாக நான் க்ரியேட் பண்ண அந்த யூடிஎம் லிங்க் வந்து நான் பேஸ்ட் பண்ணணும். அந்த யூடிஎம் லிங்க்கை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ரைட்டுங்களா. பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே ஜஸ்ட்டு போஸ்ட்னு கொடுத்துருங்க ரைட்டுங்களா. போஸ்ட் கொடுத்து டன் கொடுத்துருங்க. இப்போ இந்த பர்டிகுலர் போஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து பெண்டிங்கில் இருக்கும். வித்தின் 10 minutesல பார்த்தீங்கன்னாக்கும் இந்த போஸ்ட் வந்து உங்களுக்கு அப்ரூவ் ஆகிடும் ரைட்டுங்களா. ஒன்ஸ் இந்த அப்ரூவ் ஆன போஸ்ட்டில் வந்து எவ்வளோ பேர் கிளிக் பண்ணி உங்கள் வெப்சைட் போயிருக்காங்க அப்படின்றத நம்ம ட்ராக் பண்ணி பார்க்குறதுக்கு ஜஸ்ட்டு இன்காக்னிட்டோவில் போய்ட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து லைவாக ட்ராக் ஆகுதா இல்லைன்றதை நம்ம செக் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அது வந்து இன்காக்னிட்டோ போகிறதுக்கு வந்து உங்களோட ப்ரௌசரில் போய்ட்டு லாஸ்ட் 3 டாட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த லாஸ்ட் 3 வெர்டிக்கல் டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு நியூ இன்காக்னிட்டோ விண்டோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட பிஸ்னஸ் நேம் டைப் பண்ணுங்கள். உங்கள் பிஸ்னஸ் நேம் டைப் பண்ணிங்களாக்கும் உங்களோட GMB ப்ரொஃபைல் வந்து ஓப்பன் ஆகும் ரைட்னா, ரைட் சைடில் ஓப்பன் ஆகும். இதில் வந்து கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வாங்க ரைட்டுங்களா. கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்துட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ண அந்த பர்டிகுலர் யூடிஎம் லிங்க் எந்த போஸ்ட்டில் பேஸ்ட் பண்ணீங்களோ அந்த பர்டிகுலர் போஸ்ட்டை வந்து லேர்ன் மோர் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிங்களாக்கும் ப்ராப்பராக அந்த பர்டிகுலர் பேஜுக்கு போகுதா இல்லைன்றதை செக் பண்ணி பாருங்கள். ப்ராப்பராக போகுதுன்ற பட்சத்தில் இப்போ நீங்கள் இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு ஒரு 24 hours நீங்கள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ண அந்த பர்டிகுலர் போஸ்ட்டோட லிங்க் கிளிக் வந்து கூகுள் அனாலிட்டிக்ஸில் வந்து ட்ராக் ஆகும் ரைட்டுங்களா. ஆஃப்டர் 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எங்கே போய் நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்றது வந்து நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். எனக்கு வந்து இப்போ ட்ராக் ஆகிருக்காது, ஏன்னா இப்போ தான் நான் க்ரியேட் பண்ணிக்கனால எனக்கு வந்து அந்த டேட்டா வந்து பாப்புலேட் ஆகாது. பட் நீங்கள் வந்து நான் சொன்ன அந்த மெத்தடாலஜிலாம் ப்ராப்பராக பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து உங்களோட கூகுள் அனாலிட்டிக்ஸில் போய்ட்டு நான் சொல்கிற மெனுவில் போய்ட்டு கிளிக் பண்ணி பாருங்கள், எவ்வளோ பேர் அந்த பர்டிகுலர் போஸ்ட்டை கிளிக் பண்ணி உங்கள் வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்றத அங்கே வந்து ட்ராக் பண்ணி உங்களுக்கு சொல்லும் ரைட்டுங்களா. ஸோ அதை செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு கூகுள் அனாலிட்டிக்ஸ் போங்க, அதில் போய்ட்டு ரிப்போர்ட்ஸ் அப்படின்ற செக்ஷன் போங்க. அதில் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கும் அக்விசிஷன் சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கும், அதில் போய்ட்டு டிராஃபிக் அக்விசிஷன் சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இல்லை கீழே ஸ்க்ரால் பண்ணுறதுனாக்கும் உங்களுக்கு டிஃபால்ட்டாக என்ன இருக்கும் அப்படின்னா செஷன் டிஃபால்ட் சேனல் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கும் ரைட்டுங்களா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து ஆர்கானிக் சர்ச் அப்படின்ற அந்த பர்டிகுலர் மெனுவில் தான் பார்த்தீங்கன்னாக்கும் உங்களுக்கு எவ்வளோ பேர் வந்து அந்த போஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணி வந்தாங்க அப்படின்றத ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம். பட் இப்போ நம்ம வந்து யூடிஎம் பேராமீட்டர் கொடுத்தனால செஷன் டிஃபால்ட் சேனல் குரூப் அப்படின்ற இந்த பர்டிகுலர் ட்ராப் டவுன் மெனு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணுறதுனாக்கும் செஷன் தென் உங்கள் பிஸ்னஸ் நேம் இருக்கும். இந்த செஷன் உங்களோட பிஸ்னஸ் நேம் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றது என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் ரைட்டுங்களா. ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த செஷன் தென் உங்களோட பிஸ்னஸ் நேம் இந்த இடத்துல எப்படி வந்து ஒரு சேனல் குரூப் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷன் அந்த ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்கனால அதை பார்த்தீங்க அப்படின்னா அது புரியும். நான் இப்போ டேரெக்டாக நான் இந்த பர்டிகுலர் என்னோட சேனல் குரூப்பை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ரைட்டுங்களா. செஷன் என்னோட பிஸ்னஸ் நேம் இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் மெனு நான் கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கும் கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் இருக்கும். தென் இது பக்கத்தில் கூடிய இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு திரும்ப கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு டிராஃபிக் சோர்ஸ் அப்படின்ற இந்த பர்டிகுலர் மெனுவில் போய்ட்டு செஷன் கேம்பெயின் இருக்கும், இந்த செஷன் கேம்பெயினை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே பார்த்தீங்கன்னாக்கும் கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் இருக்கா, இந்த கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் வந்து GMB வெப்சைட் லிங்க் கிளிக்னு இருக்குது. அப்போது இது வந்து என்ன மீனிங் அப்படின்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கும் யாரெல்லாம் கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலில் உங்களோட வெப்சைட் அப்படின்ற இந்த பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் வெப்சைட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்றத ட்ராக் பண்ணுறதுக்காக நான் அதை க்ரியேட் பண்ணியிருப்பேன். அதனால் அது வந்து ட்ராக் ஆகிருக்கு. இது ஃப்ரம் 9 செப்டம்பர்லேருந்து 6 அக்டோபர் வரைக்கும் உள்ள டேட்டாஸை வந்து இங்கே பாப்புலேட் பண்ணுது ரைட்டுங்களா. ஸோ இந்த இடத்துல ரோஸ் பெர் பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ராப் டவுன் மெனு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மேக்ஸிமம் 15 செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12 டேட்டாஸ் வந்து காட்டப்படுது ரைட்டுங்களா. இப்போ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னாக்கும் உங்களுக்கு கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து GMB வெப்சைட் லிங்க் பதிலாக உங்களுக்கு இந்த இடத்துல GBP போஸ்ட் அந்த பர்டிகுலர் போஸ்ட் நேம் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அதில் எவ்வளோ பேர் கிளிக் பண்ணிக்காங்க அப்படின்ற டேட்டாஸும் உங்களுக்கு வரும். ஸோ அந்த டேட்டா வரணும்னா 24 hours ஆகும் ரைட்டுங்களா. ஸோ இந்த மெத்தடாலஜி மூலமாக தான் நீங்கள் உங்களோட GMB ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய வெப்சைட் லிங்க் கிளிக்காக இருக்கட்டும் அல்லது பர்டிகுலர் போஸ்ட் லிங்க் கிளிக்காக இருக்கட்டும் நம்ம இண்டிவிஜுவலாக ட்ராக் பண்ணுறது ரைட்டுங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் வந்து உங்களுக்கு உங்கள் GMB ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய போஸ்ட் லிங்க்கை எவ்வளோ பேர் கிளிக் பண்ணி வந்து உங்கள் வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்றத எப்படி லைவாக ட்ராக் பண்ணுறது அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து நான் இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் கூகுள் அனாலிட்டிக்ஸ் இருக்கக்கூடிய அதர் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தட் சைனிங் ஆஃப் டிஜிட்டல் விஷன்.